ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு ரேண்டம் வீலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங்கே குட்டியாக க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பித்தளை விளக்கு கழுவுறது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மார்க்கெட்டில் நிறையா ஆயில், அதுக்கப்புறம் இந்த பீதாம்பரி பவுடர் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த உப்பு புளியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணணுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விம் ஜெல்லில் கொஞ்சம் இந்த ஆயிலெல்லாம் போக கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த விம் ஜெல் இந்த பித்தளை பாத்திரம் கழுவுறதுக்குன்னே இருக்குது. அதில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இதில் ஊற வச்சிட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு விளக்கு கிடைக்கும். 2-3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே குயிக்காக குட்டி பையனுக்கு லஞ்சு ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி பருப்பு சாதம் தான் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour 2 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு கூட 2 ஸ்பூன் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகிறது ரொம்ப லேட் ஆகும். அதனால் நல்லா கழுவி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக வெந்துடும். துவரம்பருப்பை விட பாசிப்பருப்பு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அதனால் இப்போ 7 month பேபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு சாதம் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒர்க் அது இதுன்னு பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. குட்டி பையனுக்கு பசி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக்கர் வச்சுட்டு அந்த பருப்பு கழுவுறது பருப்பு அரிசியும் கழுவுறதுக்குள்ளே கெட்டிலில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். டக்குன்னு அதையும் ஊற்றி நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ தண்ணி தான் அப்படின்னு இல்லை, நிறைய தண்ணி வச்சுட்டோன்னா நல்லா குழைய நல்லா வெந்துடும். அதுவே நல்லா குழஞ்சிருச்சுன்னா மிக்சியில் போட்டு அடிக்கவோ இல்லை கையில் போட்டு பிசையவோ தேவையில்லை. 1 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு நம்ம 1 கப் அவங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம். அவனுக்கும் ஊட்டி விட்டுட்டு நானும் லஞ்ச் சாப்பிட்டு கொஞ்சம் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு குட்டி பையனையும் தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி குட்டி பையனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், ஷூ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஷூ குட்டி பையனோட அத்தை அவனுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. தார்னாவோட நிறைய க்யூட்டாக இருக்க திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அவங்க தான் கிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஷூவில் நல்லா சீக்கியோட சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாம். ரொம்ப கம்மி ப்ரைஸில் சூப்பராக இருக்குது. டிஷர்ட்டு ஷார்ட்ஸு செட்டோடவே பார்த்திங்கன்னா 160, 170, 200 ரேஞ்சில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ட்ரெஸ் எல்லாமே. கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் ஒரு ஷாப்பில் தான் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கு இந்த ஷாப் டீட்டெயில் வேணும்னா ஷாப்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷாப்பிங்னு வெளியில் போகாமல் இருக்கிற வரைக்கும் சேஃபு. வெளியில் போயிட்டால் இப்போ நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் விமன்ஸ்க்கு தான் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குட்டீஸ்க்கெல்லாம் பெருசாக கிடைக்கவே கிடைக்காது. பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் அகெயின் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த உருளியில் பூ வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பையனை வச்சுட்டு ரெகுலராகலாம் வைக்க முடியறதில்ல. இப்போ அவன் நல்லா தவழ்ந்தும் போயிடுறான். இந்த மாதிரியெல்லாம் வச்சோன்னா ஃபஸ்ட்டு எது புதுசாக இருக்கோ அதுக்கு தான் அவன் எடுக்கிறதுக்கு பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் ஈவினிங் டைம் மட்டும் பூஜை பண்ணுற நேரத்தில் இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே தூக்கி சாமி ரூமில் வச்சுருவேன். இன்றைக்கி செவ்வந்தி பூவும் ரோஸும் தான் வச்சுருக்கேன். ரோஸில் இன்னும் 2-3 ரோஸ் இருந்திருந்ததுன்னா இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்துருக்கலாம். 3 ரோஸ் தான் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் வீட்டில் இந்த மாதிரி அழகாக உருளி வைக்கிறதுக்கு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த உருளி அழகாக இருக்கா அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே குட்டியாக ஒரு எம்மி ரெசிபி பார்த்துடலாம். இன்றைக்கி சூப்பராக ஒரு மஷ்ரூம் கிரேவி சப்பாத்திக்கு ரெடி பண்ண போகிறோம். 2 மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா பெரிய பெரிய பீஸாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன ஒர்க் செய்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். நைஸாக மகி நின்றுட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அவனும் சரி நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தான். நம்ம ஆனியன் அந்த மாதிரினா அவங்களுக்கும் கஷ்டமாக கண்ணெல்லாம் இரிட்டேட் ஆகும். சரி மஷ்ரூம் தானே அவன் கட் பண்ணி கொடுக்கட்டும். அவன் ரொம்ப நாளாக பொட்டேட்டோ கட் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு ரொம்பவே பயம் ஜாஸ்தி. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அந்த கத்தியெல்லாம் அவன் ஹேண்டில் பண்ணுவான். இது கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுனால ஜாலியாக அவன் கட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டான். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 2 வெங்காயமும் 1 தக்காளி 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம்.
மகி சூப்பராக மஷ்ரூம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டா. குட்டி பையன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த ஒர்க் எல்லாம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா குட்டி பையனையும் மகி நல்லாவே டேக் கேர் பண்ணிக்குவான். மகி இருந்துட்டா போதும், அவனும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துக்குவான். இந்த ஆனியனில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக்காக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஸ்கின்னை நம்ம எடுத்துட்டோனாலும் அதை கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அப்படியே அடுத்த வெங்காயம் கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கடாய் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒர்க்கை. இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியும் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கூடவே உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இது வந்து போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து லைட்டாக நான் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு உள்ளே ஊற்றிட்டோன்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும், கிரேவியும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். தேவைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். அது ஒரு சைடு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெத்தி லீவ்ஸ் இருந்ததுன்னா அதையும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டுமே சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான விலாகில் பார்க்கலாம். பாய்.